ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீமியம் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன, அதை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதாவது நம்ம ஷேரில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்போம், சரிங்களா? அப்படி எடுக்கும்போதே நிறைய இடத்துல ஆப்ஷனை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரைஸில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஹிந்துஸ்தான் லிவர் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம 2000 பை பண்ண முடியுமான்னு கேட்டால் அன்னைக்கு அந்த ப்ரைஸ் அந்த லெவலுக்கு வந்தால் தான் வாங்க முடியும். இப்போ 2519 இருக்குல்ல, நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2500 ஒரு 15க்கு நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது. ஏன்னா 10% அப் அண்ட் டவுன் அந்த ப்ரைஸ் வித்தியாசத்தில் வேணால் வாங்கலாமே ஒழிய, சரிங்களா, நம்ம நினைக்கிற ப்ரைஸில் வாங்க முடியாது, மார்க்கெட் ப்ரைஸில் தான் வாங்க முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் வாங்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் வாங்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் கட்டாயமாக உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? 503 ரூபா 80 பைசா இருக்கணும். ஏன்னா லிவரேஜ் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி லாங் டேர்ம் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரைஸோ அதுதான் கொடுக்க முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இவங்க வரும்போது, சரிங்களா, இப்போ நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். அதாவது இங்கே பெருவாரியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரேடை பொறுத்த மட்டும் எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது, ஏன்னா நிஃப்டியில் பெருவாரியான ட்ரேடர் இருப்பாங்க. இப்போ நான் இந்த வீக்லி கான்ட்ராக்ட் தான் இங்கே ஷோ பண்ணுறேன், சரிங்களா? 20ஆம் தேதிக்குள்ளது. எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள், ஓஏ டேட்டா பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பேரோட கான்ட்ராக்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ இங்கே நிறையா வர்த்தகம் இருக்கும், அதனால் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை இருக்காது. ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு ப்ரைஸில் வாங்குகிறோன்னு சொன்னல, சரிங்களா, அதே தான். பட் இங்கே என்னென்னா நெஃப்டியோட லெவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? நெஃப்டி இப்போதைக்கு 25,323 இருக்கா, 25,300 எடுத்துப்போம், சரிங்களா? இங்கே நீங்கள் 25,300க்கும் வாங்கலாம், சரிங்களா? 25,350க்கும் வாங்கலாம், 27,000 வாங்கலாம், சரிங்களா? 22,850க்கும் வாங்கலாம், சரிங்களா? நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் இதுதான் ஸ்ட்ரைக். இந்த 24,900, 24,950, 25,000 சொல்கிறல, இது ஸ்ட்ரைக், ஓகேங்களா? நம்ம ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டான ப்ரைஸில் வாங்குறது தான் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எதில் வாங்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும். இப்போது ப்ரீமியம் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னென்னா இதில் அவுட் ஆஃப் த மணி இருக்குது, சரிங்களா? இதில் இந்த மணி, இந்த எல்லோ கலர் ஷேடோ இருக்கா, இது இந்த மணி. இந்த ப்ரீவியஸாக அதை பற்றி கால் புட்னா என்ன, அதோட அவுட் ஆஃப் த மணி இந்த மணிலாம் ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேங்க, ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல எல்லோ கலர் ஷேடோ இருக்குது, இந்த மணி ஒயிட் கலரில் இருக்குது அவுட் ஆஃப் த மணி. இந்த அவுட் ஆஃப் த மணியோட ப்ரீமியம் என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் மேலே போக இப்போ கால் ஆப்ஷனில் எடுக்கிறோம், சரிங்களா? இப்போ மினிமமாக அமௌண்ட் வச்சுப்போம். இப்போ நெஃப்டி 25,000 அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? நெஃப்டி 25,000, சரிங்களா? அது இந்த மந்தோட கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன். இதுக்கு அவுட் ஆஃப் த மணி என்னது? 25,000க்கு மேலே, அதாவது 25,300க்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 26,000 நான் என்ன பண்ணுறேன் இங்கே எடுத்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் கால். அதேமாதிரி 25,000 மட்டும் இல்லை, 24,000 எடுத்து காட்டுறேன், இந்த மணிலையும் எடுத்து காட்டுறேன், சரிங்களா? ஸோ அதனுடைய கால் நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா அட் ப்ரெசன்ட்டில் கீழே இருக்குது பாருங்கள், 25,000 இருக்கா, அது அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகுறது. இந்த மணி இருக்கா, சரிங்களா, அது ஆல்ரெடி இன்னான மணி, சரிங்களா? இப்போது இந்த மணியோட ப்ரீமியம் அப்படிங்கிறது நீங்கள் வாங்க போகிற ப்ரைஸ். இங்கே நீங்கள் லாட் சைஸில் தான் வாங்க முடியும். இனிஷியல் டைமில் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது லாட் சைஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல, இப்போ நான் அட் ப்ரெசென்ட்டில் வாங்குகிற அந்த அமௌண்ட்டை போய் பார்க்குறேன். லாட் சைஸ் 75. இதில் இன்ட்ராடே யூஸ் பண்ணாதீங்க, லிவரேஜ் கிடையாது, சரிங்களா? லாங் டேர்மே ஓவர் நைட்டே கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா லிவரேஜ் அப்படின்னு இருக்கும். 1000 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5000 ட்ரேட் பண்ணலாம். அதனால் ஆப்ஷன்ஸில் அது கிடையாது, சரிங்களா? இன்னொன்று, இந்த ஆப்ஷனை நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், எந்தெந்த கான்ட்ராக்ட் எடுக்கும். ஏன்னா 3 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கும், நெஃப்டியில் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போது இந்த ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த 416 தான் ப்ரீமியம், சரிங்களா? ஸ்ட்ரைக் அப்படின்னு கேட்டால் 25,000, சரிங்களா? 25,000 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக்கு. ப்ரீமியம் அப்படின்னு கேட்டால் அப்போ கரண்டில் போயிட்டுருக்க ட்ராவல் ஆகக்கூடிய ப்ரைஸ் 416 தான் ப்ரீமியம், சரிங்களா? இப்போ அவுட் ஆஃப் த மணி சொன்னல, இப்போ எனக்கு இது வாங்குறதுக்கு 31,000 ரூபா தேவைப்படுது.
என்கிட்ட 31,000 என் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி 25,000க்கு மேலே நீங்கள் போக 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 கம்மியாக இருக்கும் அமௌண்ட் வந்துட்டு சரிங்களா. இப்போது இந்த கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 75 லாட் வாங்குறதுக்கு எனக்கு வெறும் 146 இருந்தால் போதும் சரிங்களா. அப்போது நம்ம தான் டிசைட் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் இந்த மணி போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும் சரிங்களா. இதுக்கு 1,05,000 பக்கம் தேவைப்படுது. அப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல இதில் போய்ட்டு நீங்கள் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதனோட ப்ரீமியம் இங்கே பாருங்கள், ஆஸ்க் குவான்டிட்டி பிட் குவான்டிட்டிலாம் பாருங்கள் அப்படியே கம்மியாகிட்டு. இப்போ ஆஸ்க் ப்ரைஸ் எவ்வளோ 54, 38, 26, ஏன்னா ஆஃபர் ப்ரைஸ் அதாவது செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் சரிங்களா. அப்படியே போக போக அவுட் ஆஃப் த மணி தொட 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இங்கே போனால் 70 பைசா தான். அப்போது நம்ம என்ன அமௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட ஆப்ஷன்ஸில் வாங்கலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட். அப்போது ஸ்ட்ரைக் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த லெவல், ப்ரீமியம் அப்படின்னா அது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸோட வேல்யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.